இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜோதிட கலையரசி புவனேஸ்வரி ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நிறுவன தலைவர் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் ஜோதிடத்தில் அனுபவம் இருந்தாலும் இதுதான் முதல் மேடை பேச்சு, கன்னி பேச்சு. அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம் பலமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் இருந்தாலும் என்னால் ஜாதகம் பார்க்க முடியாத ஒரு கால சூழ்நிலையில் வரும்போது அவங்கக்கிட்ட நேரடியாகவும் ஜாதகம் பார்க்க அனுப்பிச்சிருக்கேன், ஆன்லைன்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அனுப்பிச்சவங்க திருப்பி நம்மகிட்ட வர மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அதனால் நல்ல ஒரு திறமையான ஒரு இது இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் முதல் கன்னி பேச்சை தொடங்குறாங்க. வாங்க. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ராமகிருஷ்ணா அறக்கட்டளை நடத்தும் 122வது கருத்தரங்கம். வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை தலைமையாக ஏற்று நடத்தும் நமது ஐயா நவமணி சண்முகவேல் ஐயாவுக்கு என் பணிவான வணக்கம். ஜோதிட யூடியூப் சேனல், ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலமாக பயன்பெறும் அனைத்து நன்மக்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என் பெயர் புவனேஸ்வரி. இது என் கன்னி பேச்சு. நான் இந்த ஜோதிடத்தில் நான் முதல்லேருந்தே என் குரு கூட அவர் கூட நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் இது என் முதல் மேடைனே நான் நினச்சிக்கிறேன். அனைவரும் என்னை வாழ்த்தி என்னை வரவேற்று எனக்கு வாழ்த்து செய்யுங்க. நன்றி. இப்போ நான் ஜோதிடத்துடைய சிறு உரை, என்னுடைய அறிமுக உரை மற்றும் ஜோதிடத்துடைய அறிமுக சிறு உரை மட்டும்தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன். பல ஜீவாத்மா நம்ம உலகத்தில் ஜீவிக்கிறாங்க. அவங்களுடைய பயணம் இந்த உலகத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வினைப்பயன் கர்மா, அவங்களுடைய துன்பம் இன்பம் அவங்க அதை கொண்டு வந்து தான் இந்த ஜென்மத்தில் அவங்க பயணம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்வாங்க. அப்போது அதுக்கான சிறு விதிமுறைகளும் இருக்குது. அதாவது ரிக், யஜூர், வேத, சாம, அதர்வன, இந்த மாதிரி 4 வேதங்கள் மூலமாக தான் நமக்கு ஜோதிடத்துடைய நுண்ணுக்கங்கள், ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகம் தோன்றும் போதே நமக்கு ஜோதிடம் தோன்றுச்சு. இந்த உலகம் எப்போ உருவானதோ அப்பிருந்தே நம்மளுக்கு ஜோதிடம் இருக்குதுன்னு நம்ம சான்றோர்கள் சொல்லி நாம் இப்போ வரைக்கும் அதில் நம்ம பயணிச்சு. அப்படி இருக்கிற தருணத்தில் அந்த விதிமுறைகளை நாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோங்கிறது தான் முக்கியமான கருத்தாக நம்ம எடுத்துக்கிறோம். பல வழியில் ஜோதிடம் பார்க்குறாங்க, பல விதிமுறைகள் வச்சு ஜோதிடம் பார்க்குறாங்க. ஆனால் நாம் அதில் சரியான முறையை தேர்ந்தெடுத்து கொண்டு வரோம். ஒரு சூரிய குடும்பத்தில் அந்த சூரியன் அவருடைய கதிர்வீச்சு மூலியமா கிரகங்கள் மேலே பட்டு அவங்க வெளிப்படுத்துகிற தன்மையை தான் காலகட்ட சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுது. இந்த கிரகங்களுடைய தன்மைகள் நமக்கு சேர்றதும் அதன் மூலியமாக தான். சூரியன் சந்திரனுடைய ஒளி கதிர்வீச்சு மூலியமாக தான் நமக்கு எல்லாமே நன்மைகள் சேருதுங்க. ஒரு வாழ்வில் பார்த்திங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணம், இதுதான் ஒரு நாள். இந்த 5 வச்சு தான் ஒரு நாளே நமக்கு நிறைவடையுது. இது நம்ம மாற்ற முடியாது. இப்போ இந்த 1 மணி நேரம் இது நடக்கணும்னா கண்டிப்பாக இது நடக்கும். இதே நாளைக்கு நம்ம வேறு மாதிரி நடத்தணும்னா அது என்ன விதிப்பறி முறை இருக்குதோ அப்படி தான் நடக்கும். நாம் அதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள். நம்மளுடைய ராசி, நம்ம 12 ராசியுடையும் 9 கிரகங்களுடைய தன்மை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். முற்பிறவி கர்மா இப்பிறவியில் நாம் அதை சரி செய்யணும்னா அதுக்கு நமக்கு தெளிவான வெளிச்சம் என்னன்னா ஜோதிட முறை. அந்த ஜோதி, அந்த ஒளியைத்தான் நம்ம வணங்கி போற்றி கொண்டு வரணும். நம்ம குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் ஸ்லோகம், இந்த சாஸ்திரம் எல்லாமே. அதை நாம் முறையாக கற்றுக்கணும். நிறையா ஜோதிடர்களுக்கு சாஸ்திரம், ஸ்லோகம் வரதில்லை. ஆனால் ஒரு சில சிறு குறிப்பாவது நம்ம அதிலேருந்து எடுத்து அதை நாம் படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம மனிதர்கள் தான். ஆனால் நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறப்போ நம்ம தேவர்களுக்கு சமமானவங்க.
7 வகை பிறப்பு, அதாவது 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்புன்னு நம்ம சொல்கிறோம். 4 வகை தோற்றத்திலேருந்து 7 வகை பிறப்பு பிரிச்சிருக்காங்க. அதில் மனிதர்கள், விலங்கு கடுத்து மனிதர்கள். விலங்கு கடுத்து மனிதர்கள்னு சொல்லும்போது மனிதர்கள் முழுமையாக மனிதர்களாக இருக்கிறாங்களா? இல்லை. அவங்களுடைய தன்மை ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி தான் இருக்கும். அவங்க பாதி மனிதர்களாகவும் இருப்பாங்க, பாதி விலங்கினத்தோட ஆற்றல் கொண்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது அடுத்த கட்டமாக இருக்கிறது தான் தேவர்கள். அப்போது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரோன்னா நம்ம அடுத்த நிலையை அடைஞ்சிட்டோம், ஞானி மோட்சம் பெறுற நிலையை அடைஞ்சிட்டோம். அப்போ அந்த ஞானத்தை கொண்டு வர்றது என்ன? ஜோதிடம். அந்த ஜோதிடம் மட்டும்தான் அந்த ஞானத்தை கொண்டு வருது. நான் பெரிய சாமியாருன்னு சொல்லுவாங்க, ஜோதிடம் வராமல் அவங்களுக்கு சாமியார் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கிரகங்களை படிக்காமல் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க சுவாமி தரிசனம் அவங்களுடைய ஆற்றல் இல்லைன்னா அவங்களால அது எதுவுமே வாயிலிருந்து கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு முடியாது, இல்லைங்களா? இப்போ மனிதர்களே, இப்போ என்னையவே எடுத்துக்குங்க. இப்போ 12 வருஷமாக நான் பயணிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த தருணத்தில் தான் எனக்கு வந்து என்னையை வெளிப்படுத்திக்கிறக்கூடிய எனக்கு அந்த யோகம் கிடைச்சிருக்கு. அப்போது இப்போ தான் நான் வந்து என்னுடைய மனிதர் இது ஜென்மத்திலேயே வந்து நான் இந்த இதை கொண்டு என்னுடைய பயணம், அடுத்த பயணம் தேவர்கள் இதுக்கு நான் என்ட்ரி ஆயிருக்கேன். நான் சிறு குழந்தை அதில், இல்லைங்களா? இப்படி தான் வந்து ஜோதிடம் உருவானது. நம்ம ஜோதிடத்தை போற்றணும். அடுத்தவங்க ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரையே குறை சொல்கிறாங்க, அது செய்யவே கூடாது. அப்போ நாம் ஜோதிடரே இல்லைங்கிறது அர்த்தம். ஏன்னா ஒருத்தருக்கு தெரியறது இன்னொருத்தருக்கு தெரியாது, இல்லைங்களா? அப்போது நாம் இன்னும் ஜோதிடங்களை வந்து எவ்வளோ முன்னாடி கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வரணும். அடுத்து இப்போ வந்து ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு இதை நம்ம தாண்டி வரும்போது நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து வரணும். அப்போ அந்த ஒவ்வொரு நாளுக்குரியது என்ன? இப்போ ராசி மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மண்டலத்தில் எல்லாமே வந்து ஒரு சூரிய குடும்பங்கிறது எல்லாமே சுற்றி தான் இருப்பாங்க, எல்லா கிரகங்களும் சுற்றி இருப்பாங்க. இப்போ அது வந்து நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சான்றோர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய இதையவே வந்து வட்ட வடிவமாக தான் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த 360 பாகையும் வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவமாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம காலத்தில் வந்து நமக்கேற்ற மாதிரி நம்ம கட்டம் போட்டு அதை வந்து நம்ம வகிச்சிட்டு வரோம், நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க. அவங்க அந்த இதை வந்து அந்த பாகைகளை கரெக்டாக 360 பாகைகளை வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து யாருது அங்கே கரெக்டாக சேரணுமோ அந்த விதிப்படியே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து 30 பாகை இருக்குது. இப்போ ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இதுக்கும் 30 பாகை. இப்போ அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கு தன்மை என்ன வரும், ஒவ்வொரு ராசினா அந்த ராசிக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாகை, அவங்க என்ன பாலினம், அவங்க வந்து அவங்களுடைய தன்மை என்ன, சரம், சிரமா, அவங்க உபயராசியாக இருப்பாங்களா, இல்லை அவங்களுடைய பஞ்சபூதம் என்ன, அவங்க நிறங்கள் என்ன. இப்போ கதிர்வீச்சல் மூலயமா நிறம் கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். இப்போ அவங்களுடைய அந்த ராசிக்கு என்ன நிறம் வரும், அவங்க வந்து என்ன உறுப்பு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு என்ன உறுப்பு, அவங்களுடைய வலிமை என்ன, இதெல்லாம் வந்து குணம், அவங்களுடைய குணம், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம கொண்டு வருவோம். இதுக்கு அடுத்து இப்போ ஒரு சின்ன உரை, ஒரு 12 ராசியை பற்றி ஒரு பொது பலன் நான் பார்க்கலாங்க. மேஷராசி. மேஷராசிங்கிறது ஆண் ராசி, உருவம் ஆடு, நெருப்பு, அவங்க வந்து நெருப்பு ராசி. தர்மம், இவங்க வந்து தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, இவங்க வந்து தான தர்மம் நிறைய செய்வாங்க. சரராசி, இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நிறம் சிகப்பு, இவங்க வந்து சிகப்பு நிறம், இவங்களுக்கு சிகப்பு நிறம் அவங்களுக்கு வந்து ஒத்து வரும். இவங்க வந்து லௌபீக வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து ஈடுபடுத்திக்குவாங்க. இவங்க எப்போவுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ரெண்டாவது, இவங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். இப்போ ஆடு அப்படின்னு சொல்லும்போதே வந்து முன்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? இவங்க வந்து இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க உறுப்பு வந்து தலை, இவங்க திசை வந்து கிழக்கு. இவங்க வந்து எது எடுத்தா இவங்க வந்து
குரூரம் குணம் உடையவங்க. இவங்க குரூரம் குணம் உடையவங்கன்னா இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. ரெண்டாவது, ஒரு பழி சொல் தன் மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அவங்க தவறே செஞ்சுருந்தாலும் அதை தான் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அடுத்து ரிஷபராசி. இவங்க பெண் ராசி. இவங்க உருவம் எருது. இவங்க எப்பொழுதுமே நிதானமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, உடல் வலிமை பெற்றவங்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. தோல்வி பயம் இவங்களுக்கு கிடையாது. எதிலும் சகிப்புத்தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்க நிறம் வெண்மை. இவங்க தன்மை கர்மம். கர்மங்கிறது என்னென்னா, அவங்க கர்மா, அதாவது அந்த ஜென்மம் அவங்க எடுத்ததே அவங்க கர்ம வினையை போக்குறதுக்காக தான் இருக்கும். கர்மம் அந்த தன்மை. இவங்க அந்த தன்மை கூடையவங்க. தோல்வி பயம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க நிலராசிக்காரங்க. இவங்க சௌமியம். இவங்களுடைய தத்துவம் சௌமியம். எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் இவங்க தன்னை வளைந்து கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அதை சகிப்புத்தன்மையை எடுத்து தன்னை வளைந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். இவங்களுக்கு விசுவாசம் அதிகம். இவங்க உணவு பிரியராக இருப்பாங்க. உணவு ரொம்ப செலக்டிவாக எடுத்து, அதாவது தனக்கு பிடித்த உணவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தேடி போய் சாப்பிடக்கூடியவராக இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இருக்கும் இடத்துல இவங்களுடைய தலைமை பண்பு கிடைக்கும். இவங்களுடைய உறுப்பு முகம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி ஆண் ராசி. வீணையுடன் பெண், கதையுடன் ஆண் இருக்கும் உருவம். இவங்க எப்போவுமே காற்று ராசி. இவங்க எப்போவுமே தனித்து இயல்பட மாட்டுறாங்க. எப்போவுமே ஒருத்தர் நண்பர்னா எங்கேயாவது போனாலும் கூட ஒரு நண்பர் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. தனித்து இயங்க மாட்டாங்க. இவங்க தனிமையை விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு நகைச்சுவை தன்மை ஜாஸ்திங்க. நல்ல பேச்சாளர்கள், வசீகர தன்மை இருக்குது. குரூர குணம் இவங்க காம தத்துவம் கொண்டவர்கள். அதாவது முன் ஜென்மத்தில் இருந்த ஆசைகள் அனைத்தும், முன் ஜென்மத்தில் அனுபவிக்க முடியாத ஆசைகள் அனைத்துமே இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும், ஏற்படுத்திக்குவாங்க. மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் எப்போவுமே ஒரு கலகலனே இருக்கும், ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இவங்க தனித்து இயங்க மாட்டாங்க. இவங்க ஒரு கூட்டமாக இருக்கவங்க, இல்லை யாராவது ஒருத்தரையாவது கூட சேர்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க. இவங்கக்கிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான தன்மை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய நிறம் பச்சை. இவங்களுடைய உறுப்பு மார்பு. அடுத்து கடகராசி. கடகராசி பெண் ராசி. இவங்களுடைய உருவம் நண்டு. நண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு துருத்துருன்னே இருக்கும். ஒரு இடத்துலையே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே அவங்க துருத்துருன்னே இருப்பாங்க. எப்போவும் அவங்க அவங்கள அலர்ட்டாக வச்சுக்குவாங்க. அவங்க எந்த இடத்துலையும் தன்னுடைய கவன சிதறலில் கொண்டு வர மாட்டாங்க. அலர்ட்டாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாறும் தன்மை இருக்கும். அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க அவங்கள மாற்றிக்குவாங்க. சந்தோஷமாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கே எவ்வளோ கவலை இருந்தாலும் அவங்க மனநிலையை மாற்றி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மை அவங்களுக்கு இருக்குது. இவங்க சரராசி. இவங்களுடைய கால் ரொம்ப வலிமையாக இருக்கும். இவங்க நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. இவங்களுக்கு உடல் பருமமாக இருக்கும். கொஞ்சம் உடல் பார்த்திங்கன்னா தொப்பையெல்லாம் விழுந்து பார்த்தாவே அவங்க நார்மலாகவே அவங்க ஒரு புஷ்ண மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க லௌபீக வாழ்க்கைக்கு அடிமையானவங்க. இவங்க உணவு பிரியர். இவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க. இவங்களுக்கு கருணை இல்லம் இருக்கும். ஒருத்தருக்கு உதவும் தன்மை இவங்களுக்கு இருக்குது. இவங்க மோட்சம் தன்மை கொண்டவங்க. மோட்சம் அதாவது இவங்க ஞானம் அதையெல்லாம் தேடி இவங்களுக்கு அந்த மோட்சம் தன்மை இருக்கும். பக்தி, ஞானம் பெறுறது அதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி ஆண் ராசி. உருவம் சிங்கம். இவங்களுக்கு ஆளுமை தன்மை ரொம்பவே ஜாஸ்திங்க. எங்கேயுமே அவங்களுடைய தலைமை இருக்கும். இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இவங்களுக்கு உதவுற தன்மை நிறையாவே இருக்கும். ஒரு டொனேஷன் கொடுக்குறதோ
இல்லை ஒரு கோயில் குளத்துக்கு செய்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறது இவங்க நிறைய செய்வாங்க. இவங்களுக்கு வந்து தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தனிமையாக இருக்கிறது இவங்க விரும்புவாங்க. கூட்டமாக இருக்கிறத விட தனிமையை வந்து இவங்க விரும்புவாங்க. இவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்கள வந்து ஹர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க இப்போ ஒருத்தருக்கு வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆளுமை தன்மை அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்கள மட்டுமே தான் நம்புவாங்க, அடுத்தவங்கள நம்ப மாட்டாங்க. இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய எண்ணமும் தன்னுடைய செயல் மட்டும்தான் எப்போவுமே பாசிட்டிவ். அடுத்தவங்க சொல்கிறத வந்து கேட்பாங்க, ஆனால் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைக்கணம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பருமனாக தான் இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடம் சத்தமாக இருக்கும். அவங்க பேசினாவே கணீர்னு பேசுவாங்க. அவங்க பேச்சு, அவங்க இப்போ தோரணை எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்கும், கணீர்னு இருக்கும். இவங்க குரூர குணம் கொண்டவங்க. இவங்க நிறம் சிவப்பு. இவங்க உறுப்பு வயிறு, மேல் வயிறு. கன்னிராசி, இவங்க பெண் ராசி. இவங்க கதிர்குலையும் அக்னி கொண்ட பெண்ணாக இருப்பாங்க. பெண்ணாவே அமைதின்னு சொல்லுவோம். இவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து உபய ராசி, நிலராசி. இவங்க கர்மம், இவங்க தத்துவம் வந்து கர்மம். இவங்களும் நல்ல உழைப்பாங்க. இவங்க தனித்து இயங்க மாட்டாங்க. இவங்க கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். அதாவது தான் கூட இவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த பலத்திலேயே இவங்க முன்னேறி வருவாங்க. இவங்க கூட சேர்றவங்களுக்கு அவங்கள உயர்த்தி விடுவாங்க, அவங்க பயன் பெறுவாங்க. இவங்கனால அவங்க நல்லா பயன் பெறுவாங்க. இவங்களுடைய தொழில் பல கலைகளாக இருக்கும். ஒரு தொழில் மட்டும் செய்ய மாட்டாங்க. நிறைய தொழில் நிறைய கலைகள் வச்சுருப்பாங்க கையில். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா திருப்பி அவங்க நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆசை அவங்களுக்கு வந்து இருக்கும். இவங்க எப்போவுமே வந்து ஒரு காரியத்தில் இறங்குனாங்கன்னா இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இவங்களுக்கு செய்ய வராது. அதனால தான் கூட எப்போவுமே இன்னொருத்தரை வச்சுருப்பாங்க. அதாவது ஆற்றுல பாதி கால் வச்சுட்டு சேத்துல பாதி கால் வச்சுட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து தடுமாறுற நிலை அவங்களுக்கு இருக்கும் எப்போவுமே. இவங்க வந்து சௌமியம். இவங்க நிறம் பச்சை. இவங்க உறுப்பு வந்து இடுப்பு. அடுத்த ராசி துலாம். இவங்க ஆண் ராசி. தராசு, இது இவங்களுடைய உருவம் வந்து தராசு. தராசுனாவே நம்ம என்ன நினைப்போம், எடைகள் சரிக்கு சமமாக இவங்க வந்து இயங்குவாங்க. அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய நினைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சரிக்கு சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் உள்ளே வராங்க, நம்மளை பார்க்க வராங்கன்னே இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஷார்ப்னஸ் இருக்கும். இவங்க தன்மை காமம். இவங்க நிறம் வெண்மை. இவங்க குரூர குணம் கொண்டவங்க. இவங்களுடைய உறுப்பு அடிவயிறு. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நடுநிலையில் பேசுகிறவங்க. தராசுனாவே சரி இடை தானேங்க, நடுநிலையாக தான் நின்று பேசுவாங்க. ஒருத்தருக்கு பார்ஷியாலிட்டியும் இன்னொருத்தருக்கு வந்து ஃபேவர் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க எப்போவுமே வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு ஆடை அணிகலன்கள்னால் பிடிக்கும். தன்னை அழகுப்படுத்திக்கிறதும் தன்னை வந்து ஒரு போஷராக கரெக்டாக அவங்கள வந்து காமிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆசை. இவங்களுடைய சிந்தனையும் அதே மாதிரி வேகமாக தான் இருக்கும். நான் எது செஞ்சாலும் அதை வந்து டக்குன்னு முடிவெடுத்து செய்யணுங்கிற இவங்களுடைய நிலைமை இருக்கும். நேர்மை, அதாவது இவங்க நேர்மையாக இருப்பாங்க எப்போவுமே. அடுத்து விருச்சிக ராசி. இவங்க பெண் ராசி. இவங்க நீர் ராசி. கருந்தேல், இவங்களுடைய உருவம் வந்து கருந்தேல். கருந்தேலும் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் வந்து அமைதியாக ஒரு இடத்துல, அதாவது பதுங்கி அமைதியாக இருப்பாங்க.
எப்படின்னு சொல்கிறதுனா எல்லாத்துக்கூடையும் அவங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சு போய் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வேலை வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க வந்து எந்திரிச்சு வருவாங்க. அப்படி தான் இருப்பாங்க. அமைதியாகவே தான் ஒரு இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி அமைதியாக இருக்காரே இவர் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அவருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவரையும் யாராவது ஒருத்தர் சீண்டி விட்டாங்கன்னா அவங்களையாட்ட சண்டைக்கு போடுறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ வீரமாக சண்டைக்கு போவாங்க. அந்த சண்டையில் அவங்க தான் ஜெயிப்பாங்க, விடமாட்டாங்க. தேல் கொத்திட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்களும் அவங்கள வந்து காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணமாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களை நம்பி வந்தவங்களுக்கு இவர் உயிர் கூட கொடுப்பாங்க. இவங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிரை கூட கொடுத்துருவாங்க. ஒரு விரக்தி மனப்பான்மையோடு எப்போவுமே இருப்பாங்க. தனக்கு கிடைக்கல, தான் அதை செய்யலை, அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புகழில் இருக்காங்கன்னா அவன் அந்த புகழில் இருக்கான், நாம் இல்லை அப்படிங்கிற அவங்களுடைய விரக்தி மனசு அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கு கொஞ்சம் இந்த போதை அடிமை பழக்கம்லாம் கொஞ்சம் இருக்கும். இவங்க வந்து இந்த தன்மையில் இருக்கங்காட்டி அவங்களுக்கு வந்து அந்த குணமெல்லாம் இருக்கும். அடுத்து தனுசு, ஆண் ராசி. இவங்க வில் ஏந்திய மனிதன், அதாவது பாதி மனிதன் வில் ஏந்தி இருப்பாங்க, பாதி மனிதன் குதிரை கால்களில் கொண்டு இருப்பாங்க. அப்போது இவங்களுடைய தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உபயம், ஒரு லட்சியவாதி. இவங்க ஒரு வேலை ஒன்று இவங்களுடைய வேலைன்னு எடுத்துட்டா அதில் இவங்க தான் முதன்மையாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அந்த வேலையை தான் செய்யணும், அடுத்தவங்களுக்கு அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தன்னோட வேலையில் இன்னொருத்தர் வந்துட்டா அவங்கள எப்படி கீழே தள்ளணுமோ, மலையிலேருந்து எப்படி கீழே தள்ளணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அதுக்கு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. நல்ல போராளி, நல்ல போட்டி மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குது. இவங்களை சீண்டவே கூடாது. எந்த இடத்துலையும் சீண்டம்னா நம்மளை வந்து காலில் மிதிச்சு விட்ருவாங்க. எதுலேயும் சாதனை படைக்குங்கிற பக்குமோ வல்லமை இவங்களுக்கு இருக்குது. தன்னை முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுக்கிற நிலைமை, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய விசேஷமாக இருந்தாலும் சரி, தன்னை முன்கூட்டியே இவங்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிற நிலைமை அவங்களுக்கு இருக்குது. இவங்க யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அடிமையாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது. அடுத்து மகர ராசி. இவங்க பெண் ராசி, இவங்க நில ராசி, இவங்க கர்மம், இவங்க தன்மை. முதலை ஆடு தலை பாதி பாதியாக தான் இருப்பாங்க இவங்களும். இவங்க சரராசி, இவங்க நிறம் பச்சை, இவங்க கர்மம். இவங்க பார்க்க அமைதியாக இருந்தாலும் அப்பாவி போல இருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு வேகமான உள்ளுணர்வு, அதாவது வெளியில தான் இவங்க அமைதி, இவங்க மனுஷனா உள்ளுக்குள்ளே வந்து மிருக குணம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இவங்க வந்து அந்த கடுமையான ஒரு கோவம்னு வந்துட்டா அவங்க எதிர நிற்க முடியாது. கடுமையான கடுமையான பேச்சு டக்குன்னு வெளியில் விட்டுருவாங்க. யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தான் ராஜா. அவங்க வெளியில் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க. இவங்க தொழில் சாதனை படைப்பாங்க. இவங்க தொழில் நல்லா செய்வாங்க, வியாபாரம் நல்லா செய்வாங்க. இவங்க தலைமை பொறுப்பு நல்லா இருக்கும். இவங்க லௌபீல வாழ்க்கைக்கு ஈடுபட்டிருப்பாங்க. பண்புடையவங்க, உணவு பிரியர். இவங்களுக்கும் உணவு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்டாண்டர்டான ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னாலும் எவ்வளோ விலையாக இருந்தாலும் அவங்களால முடிகிற அளவுக்கு அதை வந்து வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. தனித்து இயங்க மாட்டாங்க, கூட்டமாகவே தான் இருப்பாங்க. அதாவது தான் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் தான் கீழே எல்லாம் இருந்தாலும் அவங்கள எல்லாத்தையும் அரவணைச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அரவணைச்சு வேலை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்பு இருக்கும். அடுத்து கும்பம், ஆண் ராசி, காற்று. இவங்க காமம் தன்மை கொண்டவங்க. கும்பகலசம் உருவம், கும்பகலசம். இவங்க ஸ்திர ராசி. இந்த நிலையில் இருக்கவங்க எப்போவுமே யூகிக்கவே முடியாது. இவங்க எண்ணம் செயல் அப்படியே உட்காந்துருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாரு, வரலான்னு நினைக்கிறாரா இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல் நம்மளால யூகிக்கவே முடியாது ஒருத்தர்னால. இவர் நல்லா உதவுவார், மற்றவங்களுக்கு உதவுவார். தனக்கு தேவைங்கிறது எவ்வளோ தனக்கு இது தேவை அப்படின்னா அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் அதுக்கு செலவு வாங்குவார். இதே அடுத்தவங்களுக்குன்னா அது செய்ய மாட்டார்.
அந்த அளவுக்கு அவருடைய தன்மை இருக்கும். கொஞ்சம் சிக்கனமானவர்னு சொல்லலாம் அந்த விஷயத்தில். அடுத்தவங்களுக்கு செய்ய மாட்டார், தனக்குன்னா செஞ்சுக்குவார். எப்பொழுதும் இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார். கொஞ்சம் கஷ்டமாக வந்துருச்சுன்னா இவர்னால முடியாது, அந்த துன்பத்தையும் அந்த கஷ்டத்தையும் இவர்னால தாங்க முடியாது. ஏன்னா வெளிப்படுத்த மாட்டார். இவர் அவர் கஷ்டமாக தான் இருக்கிறாரா இல்லை துன்பமாக தான் இருக்காரா அவருக்குள்ளேயே போட்டு போட்டு புழுங்கி புழுங்கி அவருக்குள்ளேயே வச்சுக்குவார். அதனால் அவர் அது தாங்கிறதுக்கு சக்தி கிடையாது. அடுத்து மீன ராசி, ஆண் ராசி, நீர் ராசி, இரட்டை மீன். இவங்க மோட்ச ராசி, உபயம். இவங்க வந்து உபய ராசி. இவங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. இவங்க நல்ல உதவும் தன்மை இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஆலோசனை எடுக்கிற தன்மை இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து தன்னை அழகுபடுத்திக்குவாங்க, பார்க்குறக்கே டீசெண்டாக இருப்பாங்க. நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுட்டு இல்லை சாரீஸ்லாம் போட்டு அவங்கள பார்த்தாவே இவங்க டீசெண்டான மேன், இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு 10 பேர் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இவங்க வந்து அடுத்தவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க இருப்பாங்க. ஆனால் தனக்குன்னு தேவைங்கிறத வச்சுக்குவாங்க. ஒரு பிரச்சனைனா ஈஸியாக அதுலேருந்து வெளியில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா தன்னால் அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா அது அவங்க தான் பார்த்தாகணும். இதே ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அது சரி செய்யணும் அப்படின்னா அவங்க அதுலேருந்து ஈஸியாக நழுவி வந்துடுவாங்க. அவங்களுக்கு அது வந்து சரி செய்யணுங்கிற அந்த இது தெரியாது. இது வந்து இவங்களுக்கு சரியாக செய்ய வரும் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும். நன்றி என் சிறு உரையை இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டதுக்கு. இது இந்த அறிமுக பேச்சு தான். மீண்டும் இன்னும் பல மீட்டிங்லையும் பல கருத்தரங்களையும் நான் வந்து இன்னும் நிறைய கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அதுக்கு என்னை தயார்படுத்திக்குவேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த புவனேஸ்வரி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நவமணியை சண்முகல் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். நம்ம பூபதி ராஜன் அவர்கள் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரப்படி 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு நிலையை பாதகத்தை சாதகமாக மாற்றிருக்காருங்க. ஏன்னா எப்போதும் 7ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம் மட்டுமல்ல, அதுதான் மாரகஸ்தானமும் கூட, அதுதான் எதிரி ஸ்தானமும் கூட. பாருங்கள், இறைவன் வந்து அதில் வச்சுருக்கான், அதுலேருந்து நீ மீண்டு வா அப்படின்னு மீண்டு வந்திருக்காரு. அதனால் கன்னி பேச்சு அப்படின்னாங்க. ஆனால் அவங்க பேச்சில் கன்னி பேச்சுனாலும் கூட திக்கல் திணறல் இல்லை, அது வாழ்த்துக்குரியது. அதனால் ரொம்ப சிறப்பாக வருவோம்மா. வாழ்த்துக்கள், வணக்கம்.